எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார் இருக்கார். அவர்கிட்ட வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த ஒரு கொஸ்டினை கேட்க போகிறோம். அது என்னங்கிறத நான் அவர்கிட்ட கேட்குறேன், தெரிஞ்சுக்கிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இந்த முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்கு தலையாகவே எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படுது. அதுக்காக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விக்கு வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா செயற்கை முறையில் வந்துட்டு அந்த முடியை நட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு தலையில் முடி இல்லாதவங்களுக்கு வந்துட்டு முடி முளைக்க வச்சுருக்கீங்கன்ற கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படிங்கிறத கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க சார். நிச்சயமா சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து வழுக்கை விழுதல் அப்படின்றது வந்துட்டு இது வந்து தாத்தாவுக்கு இருக்குது, அப்புறம் அப்பாவுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பேரனுக்கு இருக்குது அல்லது பேத்திக்கு இருக்குது, அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து தலைமுறையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. இது அவங்க உணவு முறையில் செஞ்சுக்கக்கூடிய மாற்றம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கும் வயிற்றில் தேங்கி நிற்கக்கூடிய கழிவு. இப்போ யாருக்கெல்லாம் வந்துட்டு வழுக்கை தலை விழுதோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல், டாய்லெட் போகிறதுல வந்துட்டு பிரச்சனை தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ பெருங்குடலில் தேங்கி நிற்கக்கூடிய கழிவு நாள்பட்டு வந்து தொடர்ந்து வந்து ஆண்டு கணக்கில் வந்து கழிவுகள் வந்து தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ தேங்கி நிற்கும்போது அது வந்துட்டு தலையை பாதிக்குது. அப்போ தலைக்குள்ளே வந்துட்டு கிருமி வந்துட்டு உருவாகுது. அந்த மயிர்கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடியினுடைய அடிப்பகுதியில் வந்துட்டு அங்கே வந்துட்டு கிருமிகள் வந்துட்டு உருவாயிருது. கிருமிகள் உருவான பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முடிகள் வந்து கொட்ட ஆரம்பிக்குது. அந்த முடிகள் கொட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஒரு பிரகாசம் தெரியும், ஷைனிங். அப்போ வந்து சூரிய ஒளியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னாக்கும் வந்து மின்னும். அப்போ சாதாரண ஆட்களுக்கு வந்துட்டு முடி இருக்க ஆட்களுக்கு அல்லது முடியை வந்துட்டு உதாரணத்துக்கு மொட்டையை எடுத்துக்கிட்டு சாதாரண எல்லாத்துக்கும் முடியே இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷைனிங் இருக்காது தலையில். வழுக்கை தலை வந்து விழக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு மேலே வந்து ஷைனிங் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டு கிருமி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வந்து பெருங்குடல் சுத்தமாகிறதுக்கான மருத்துவத்தையும் ரத்தம் சுத்தமாகிறதுக்கான மருத்துவத்தையும் அந்த தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமி அழிகிறதுக்கான மருத்துவத்தையும் எடுத்துக்கும்போது நிச்சயமாக வந்துட்டு முடி வந்துட்டு மிகச்சிறப்பாக வந்துட்டு வளர்ந்துடும். இப்போ நம்மகிட்ட வந்து கனடாவில் இருந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு மருத்துவத்துக்கு வந்தாங்க, ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ள ஒரு நபர் தான். இப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக நான் பயன்படுத்தி 22 நாளில் வந்து எனக்கு வந்து முடி முளைச்சிருக்குது, அதுவும் முளைச்சதே வந்து கருமையாகவே வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார். அப்புறம் மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவரும் 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர். அவருக்கும் வந்துட்டு முடி வந்துட்டு 1 மாதத்துலேயே வந்து முளைக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ மதுரை சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு வந்திருந்தாங்க, அரசு துறையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் வந்துட்டு முடி முளைச்சி வந்திருக்கு. அப்புறம் இது வரைக்கும் வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ ஒரு 6 மாத காலத்துலேயே ஒரு 5 பேர் வந்து நம்மக்கிட்ட அதுக்காக மருத்துவத்தை எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு முடியை வந்துட்டு முளைக்க வச்சுருக்கோம். அப்போ வந்து என்னன்னாக்கும் நம்ம வந்து அந்த கிருமிகள் அழியறதுக்கான மருத்துவத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு பெருங்குடல் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதோட அந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்துட்டு பார்க்க முடியும். வழக்கமாகவே வந்து 1 மாதத்திலிருந்து அதிகபட்சம் 3 மாதங்கள் வந்து உள் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வெளிப்பூச்சிக்காக 2 வகை தைலங்கள் வந்து தர்றோம். இந்த 2 வகை தைலம் வந்துட்டு ஒன்று வந்துட்டு அந்த கிருமிகளை மேலேருந்து அழிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு முடியை முளைக்க வைக்கிறதுக்கு, உள்ளே சாப்பிட்றதுக்கு இல்லை வெளிப்புறத்திலே வந்து 2 தைலம் தர்றோம். சரி. ஒரு வேளை வந்துட்டு அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கான தைலத்தை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நம்ம குளிக்கணும்னா குளிச்சிக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு அடுத்து வந்து எப்போ குளிக்கிறோமோ ஈவினிங் குளிக்கிறோம்னா அப்போ இது பண்ணிக்கலாம். அதே போல் ஈவினிங் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் வந்து குளிச்சுக்கலாம். ஒன்று வந்து கிருமிகள் அழிக்கிறதுக்கும், இன்னொன்று வந்துட்டு முடி முளைக்கிறதுக்கும் வந்துட்டு. அதே போல் உள் மருந்து வந்துட்டு உள்ளே இருந்து கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கு, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, உடம்பை குளிர்ச்சியாக்குறதுக்கு, அதன் பிறகு வந்து பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்துட்டு நீக்கிறதுக்கு,
இதுகளுக்கெல்லாம் சேர்த்து வந்துட்டு உள் மருந்து வந்துடும். இங்கே வந்து ஒரு 5 நாட்கள் வந்துட்டு அவங்களுக்காக வந்து சிறப்பு மருத்துவம் வந்துட்டு அந்த ஸ்கல்ப் வந்துட்டு ஏரியா வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கவும், அதை தாண்டி வந்து ஒட்டுமொத்த உடம்பையும் வந்து சீராக்கம் பண்ணுறதுக்கும் ஒரு 5 நாள் மருத்துவம் வந்து கொடுக்குறோம். அந்த மருத்துவத்தை எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு அந்த மருந்து உள் மருந்து வந்து 1 மாதத்திலிருந்து 3 மாதங்கள் வரை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக வந்து முடி வந்துட்டு முளைக்கும். நம்ம கூட வந்து ஒரு நபருடைய ஆதாரத்தை வந்து நம்ம இதில் கொடுப்போம். அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து நாம் வந்துட்டு இந்த பதிவில் நம்ம கொடுப்போம். சூப்பர் சூப்பர் சார். சார் உங்ககிட்ட நான் ஆரம்பத்திலே இன்னொரு கேள்வி கேட்டேன். அதாவது செயற்கை முறையில் வந்து முடி நட்டு வச்சா அதனால் என்னென்ன பின்விளைவுகள் ஏதாவது ஏற்படுமான்னு கேட்டிருந்தேன். இப்போ செயற்கையாக வந்துட்டு முடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக் வச்சுக்கிறது வந்துட்டு அது மேலோட்டமாக சும்மா எடுத்து அப்படியே மாட்டிக்கிறது தான். இப்போ அதுவே வந்து இம்ப்ளான்ட் பண்ணும்போது அது வந்துட்டு சின்ன சின்ன ஓட்டைகள் பண்ணி தான் வந்துட்டு அதை வந்து வைக்க முடியும். இந்த நிலத்தில் பயிர் நட்டு வைக்கிறேன். நிலத்தில் வந்து விதைகளை வந்து நட்டு வைக்கிற மாதிரி, நிலத்தில் வந்து விதைகளை நட்டு வைக்கிற மாதிரி வந்து நட்டு வச்சு அதை திரும்ப வந்து பேக்கிங் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பல இடங்களில் வந்து சின்ன சின்ன துவாரங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு தான் வந்துட்டு அதை வந்து நட வேண்டியிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பிடிச்சிக்கிற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இது வந்து பல இடங்களில் இப்போ வந்து ஒரு முடினா எவ்வளவு திக்னஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ரொம்ப மெலிசா. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 முடிகளை நட வேண்டியிருக்கும். இப்போ நமக்கு நிறைய முடிகள் இருக்குது தலையில். எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை முடிகள் நடணும். எப்படி போனாலும் வந்துட்டு ஒரு 1000 முடி கட்டாயம் நட வேண்டியிருக்கும். அப்போ 1000 ஹோல்ஸ் வந்து அங்கே போட வேண்டியிருக்கும். அப்போ சின்ன சின்னதாக போடணும். இப்போ இந்த சைட்லாம் வந்துச்சுன்னா மூளை வருது, இந்த பக்கட்டும் மூளை வருது. அதுக்கப்புறம் நம்ம தலையில் வந்து நாடி நரம்பு 72,000 வந்து சந்திக்குது. அப்போ இந்த மாதிரி போடும்போது வந்துட்டு அந்த நரம்புகளில் வந்து பட்டுச்சு அப்படின்னா கட்டாயமாக கடுமையான பாதிப்பை வந்து உண்டாக்கும். ஓகே ஓகே. அதோட மூளை பகுதியில் படுதுன்னு வச்சுக்குவோம். மூளை பகுதிக்கு போகக்கூடிய நரம்புகளில் பட்டுச்சுனாலும் அது வந்து தாக்கத்தை வந்து உண்டாக்கும். ஓகே. அதே போல் இப்போ ஸ்கல்ப் இருக்குது, மேலே வந்துட்டு இருக்குது உள்ளுக்க மண்டை ஓடு. அந்த மண்டை ஓடுகளில் வந்து காயப்படும்ல, நரம்பை பாதிக்கிறதுங்கிறது அப்புறம். முதல்ல வந்து மண்டை ஓடுகளில் வந்து காயப்படும். அந்த பல இடங்களில் மண்டை ஓடுகளில் காயப்படும் போது அதில் வந்து நோய் தொற்றுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலையும் காயம் பட்டிருக்கும் போது ஏதாவது ஒரு காயம் வந்து கூடுதலாக பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கூடுதலாக காயப்படும் போது அது உள்ளுக்குள்ள பாதிப்பு உண்டாக்கும்ல. கண்டிப்பாக. அப்போ உள்ளுக்குள்ள பாதிப்பு உண்டாக்கும் போது இப்போ வேற வழியில் வந்துட்டு அது வந்து பிரதிபலிக்கும். ஓகே ஓகே. வேற வழியில் பிரதிபலிச்சுன்னா அது வந்து கண்ணை பாதிக்கலாம். வேற நரம்பு மண்டலங்களை பார்த்து கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கண்ணு, காது, வாய், மூக்கு, தொண்டை இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த உறுப்புகளை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே சார், சூப்பர். ஏன்னா வேறு சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முடியை வந்து செயற்கை முறையில் நட்டு வைக்கிறதுனால என்னென்ன வராது, சப்போஸ் ஏதாவது தப்பி தவறி ஏதாவது வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சார் சொல்ல வர்றாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையில் என்ன பண்ணணும் அதுக்காக வைத்திய முறைகள்லாம் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இயற்கை முறையில் முடி முளைக்க வைக்கிறது அது என்றைக்குமே வந்துட்டு நிரந்தரமானது. ஸோ தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்போவுமே நமக்கு வந்து இயற்கை முறையில் எடுத்துக்கிட்டால் தான் அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதாவது முடி முளைக்க வைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். சார் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாஷா, நன்றி.